ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி ரொம்ப நல்லவங்க அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான நேரம் வந்துச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் தீபக் தான். அவர் இருந்துக்கிட்டு கோர்ட்டு மூலிமா எல்லாத்துக்கும் காரணம் கதிரேசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாதத்தை முடித்து எல்லார் முன்னாடியும் மல்லியை நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு குற்ற உணர்ச்சியில் நின்றுட்டுருக்காங்க தீபிகா. அதுக்கு காரணம் எந்த தப்புமே பண்ணாத மல்லி எப்படி நம்ம தண்டிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. தண்டிப்பு அப்படின்றத விட அவங்க துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க அவங்களுடைய ஒரு பதவியை. அந்த பதவியில் இருக்கிறவங்க மற்றவங்களை காப்பாற்றுறதுல தான் முழு முயற்சி கொடுக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு போலீஸுன்றவங்க எப்போவுமே பணத்துக்காகவோ இல்லை அவங்களுடைய அதிகார பவரை தப்பாக துஷ்பிரயோகமும் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி விஷயத்தில் போலீஸ்காரங்க கண்டிப்பாக இருந்தாலே மக்களுக்கும் அவங்க மேல் நம்பிக்கை வரும். யாரோ ஒரு சிலர் பண்ணுற தப்புனால எல்லாருக்குமே கெட்ட பேர் வருது. அந்த மாதிரி தான் எல்லா துறையிலுமே இருக்குது. நம்ம ஸ்பெசிஃபிக்காக எப்போவுமே போலீஸை மட்டும் சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்களும் உயிரை கொடுத்து உழைக்கிறாங்க. உலகத்துக்கு அவங்களும் ஒரு எடுத்துக்காட்டான சின்ன கடவுள் தான். ஆனால் அதை யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு சிலர் பண்ணுற தப்புனால எல்லாரையும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. அதனால் யாரையும் டக்குன்னு தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படின்றது தான் இதில் ஒரு சின்ன கருத்தாக நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மல்லி எந்த தப்பும் பண்ணல. அந்த இறந்து போன அவங்க தம்பியோட சாவுக்கு காரணமே அந்த ராஜேஸ்வரி தான். ஏன்னா அவங்களுடைய இதில் கார்ப்பரேட் கம்பெனிக்கு இவர் ஒரு லெட்டர் கொடுக்க போகிறப்ப தான் அந்த ராஜேஸ்வரி கிட்ட இவர் தெரியாமல் மாட்டிகிட்டு இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் தினேஷ் அந்த உண்மையை எங்கே தீபிகா கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு எங்கே உழவச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ராஜேஸ்வரி அந்த கேவலமான வேலையை பண்ணியிருக்கா. அங்கே தினேஷ் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த ராஜேஸ்வரி தான். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட இந்த இவங்க தீபிகா இருந்துக்கிட்டு இப்போ தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டே நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்க, நான் அப்போத்துலேருந்தே அதை தாங்க சொல்லிட்டுருக்கேன். உங்கள் தம்பி இறந்ததுக்கும் எனக்கு எந்த இதுவுமே இல்லை. அவர் ஏன் இறந்தாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவர் உண்மையிலேயே நான் லவ் பண்ணாரு அப்படின்ற விஷயம் கூட எனக்கு இப்போ தான் தெரிய வரும். தீபக் சார் சொன்னதுனால அதுவரையும் எனக்கு அது கூட தெரியாது. அப்படிப்பட்ட என்ன நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க. அதுக்காக நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. ஆனால் அவர் இறந்து போனது எனக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்குன்னு இந்த விதத்தில் அவரோட உயிர் போனதும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டீங்க. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் அவ்வளோ ஒன்றும் குடும்பக்காரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியுதுங்க. எல்லாமே எனக்கு ஒன்றும் தெரியாமல் இல்லை. அதுக்காக நம்ம பண்ணுற எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யாரையுமே நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது. அவங்கவுங்களோட சூழ்நிலையும் அவங்களுடைய அந்த நேரத்தில் நமக்கு நடக்கிற அந்தந்த விதம் தான் நம்மளை தப்பாகவும் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு நிரூபிக்க வைக்கிது. அதுக்காக என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ நீங்கள் நல்லவங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் இதுக்காக இந்த ராஜேஸ்வரி நான் விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. அவள் பண்ண தில்லு முள்ளு தேக்கு மாதிரி வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய கேஸ் ஃபைல் இருக்குது. அவளை எல்லாத்தையும் வச்சு உள்ளே தள்ளினா அவள் காலம் முழுக்க ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை செய்யுங்க ஃபஸ்ட்டு. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த ராஜேஸ்வரியோட ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவளுடைய அட்டகாசம் தாங்க முடியல. இதுக்கு மேலேயும் அவளை விட்டு வச்சா அவள் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்க மாட்டாள். அவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேலே அவளை விட்டு வச்சா அவள் யாரையும் வாழ விட மாட்டா, அவளும் வாழ விட மாட்டாள். அவளை பொறுத்த வரைக்கும் பணம் இருந்தால் போனால் கூட வாயத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை பற்றி மட்டும்தான் அவள் நினைக்கவா பேசுவாளை தவிர மற்றபடி மற்றவங்களை பற்றி அவள் யோசிக்கவும் மாட்டாள், எதுவும் பண்ணவும் மாட்டாள். ஏன்னா அவளுடைய குணமே அதுதான். அப்படிப்பட்டவளை கண்டிப்பாக நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லின்ற அவதாரமும் தீபிகா அப்படின்ற அவதாரமும் இப்போ சேர்ந்து 2 பேரும் அந்த ராஜேஸ்வரி எதிர்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ண போகிறா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக இதுக்கான ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஆனால் இவங்க பண்ணுற இதில் அந்த டார்ச்சர் தாங்க முடியும். அந்த ராஜேஸ்வரி ஓடி போக போகிறாளா, இல்லை இவங்க 2 பேர் எதிர்த்து நிற்க போகிறாளா, இல்லை அவளுடைய பலவீனம் அது எல்லாத்தையும் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவளை கிட்ட மோத போகிறாங்களா, இல்லை இவளுடைய பணத்தை வச்சு அவள் ஜெயிக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக அதுக்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வந்துருச்சு. இப்போ தான் அந்த ராஜேஸ்வரிக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்திருக்கு. அந்த நேரம் எல்லாருக்குமே இப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க, கண்டிப்பாக ராஜேஸ்வரிக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் உங்களுக்கு பிடிக்கும், யார் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.